150 கிராம் புளியை எடுத்து நம்ம வந்து அதில் உள்ள கொட்டை நார் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 3 விசில் விட்டு வேக வச்சுட்டு இப்போ நல்லா இப்படி கரண்டிலே சூடாக மசிச்சு விட்டுக்கங்க. இப்போ வந்து ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி காய் வடிகட்டி இது புளிக்கு வேணால் நல்லா வடிகட்டும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் எடுத்து அப்படியே நல்லா கரண்டிலேயே நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அப்படியே கீழே எல்லாம் அந்த எசன்ஸ் வந்துடும். மேலே சக்கரை இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள் மீதி இவ்வளோ சக்கரை இருக்குது. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி வர அளவுக்கு சுத்தமாக நல்லா சக்கையை புழிஞ்சு இப்போ ஒன்றுமே அதில் இல்லை, வெறும் சக்கை தான். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் வடிகட்டி நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா தெரிக்கும். அதனால் ஒரு ஹைட்டான பாத்திரமாக வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கை உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா அப்படியே சிம்மில் வச்சே நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அப்படியே இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வைங்க. மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. வேணுங்கிறப்போ எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து யூஸ்